பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெயம் பெற்றவர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதை அறிந்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கடந்த நாட்களில் பலருடைய சாட்சிகளை நீங்கள் நேரடியாய் பார்த்தீர்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்தினார் என்று. இன்றைக்கு நம் மத்தியில பெங்களூர்ல இருந்து அன்பு சகோதரர் டேனியல் அவர்களும் அவருடைய மனைவியும் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எப்படி ஜெயம் கொடுத்து உயர்த்தி இருக்கிறார் என்பதை கேட்க போகிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில தோல்விகளை சந்தித்து, ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையில முன்னேற முடியுமா என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பயப்படாதுங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஜெயம் தருகிறவர். உங்க காரியத்துல நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய படித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் காரியத்தில் ஜெயம் கொடுக்க இயேசு விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். அதற்கு சாட்சியாகத்தான் நம் மத்தியிலே இந்த அன்பு தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வந்திருக்கிறீங்க. லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உங்க டீ கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு பெங்களூர்ல. டிவில எல்லாம் பேட்டி எடுத்து ஒளிபரப்பக்கூடிய அளவிற்கு, பட்டணமே பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அப்ப நீங்க இன்றைக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய ஆரம்ப காலம், நீங்க இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தீங்க அப்படின்றத நான் அறிகிறேன். எப்படி இந்த இயேசுவை முதலாவது அறிந்து கொண்டீங்க? நான் சர்ச்சுக்கு போன ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்டு கூட. எனக்கு கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க இந்துல. அந்த டைமில் அவர் நான் டிரைவிங் கற்றுக்கணுமா இருந்தது. அதனால நீ வா என் கூட அது வரைக்கும் எங்கள் சர்ச்சு வரைக்கும் நீ கார் ஓட்டு, வெளியிலே உக்காந்திக்கோ, உள்ளே வராத, அதுக்கப்புறம் கார் ஓட்டின்னு வா வீட்டுக்கு, அப்போ உனக்கு ட்ரைனிங் நல்லா வரும், அப்போ நீ கார் ஓட்டலான்னாரு. அப்போ வெளியில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, பாட்டு பாடினாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் உண்டாச்சு. நீங்க வெளியே தான் இருந்தீங்க? வெளியில காரில் வெளியில உட்காந்துக்கிறேன். உள்ள ப்ரேயர் மீட்டிங் சவுண்ட் எல்லாம் கேட்குது எனக்கு. பாடல் பாடுறாங்க, ரொம்ப அருமையான பாடல்கள் இருந்துச்சு. மெசேஜ் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம எங்க போறோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்குற யாருமே இல்லையே, இந்த மாதிரி நல்ல ஆலோசனை கிடைக்குது இந்த இடத்துல, ஏன் நம்ம உள்ள போய் உட்காரக்கூடாது, இந்த ஆலோசனையா நம்ம கேட்க கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனசுல இதாச்சு. அப்படிதான் சர்ச்சுக்குள்ள போனீங்க? அப்படிதான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் சரி எல்லாரும் ஜெபம் பண்ண பார்த்து நானும் அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நிறைய இடத்துல போய் நான் டிரைவிங்ல போய் தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, நீங்க உண்மையான கடவுளா இருந்தா எனக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்க செய்யுங்க அப்படின்னு வேண்டின்னு போனேன். அந்த வாரத்திலே எனக்கு நல்ல ஒரு வேலை, டிரைவிங் வேலை அமைச்சு. உடனே ஆண்டவர் பதில் கொடுத்திருக்காரு. உடனே பதில் கொடுத்தாரு. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துற பல விதம், அதுல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீர் உண்மையான கடவுளா இருந்தா எனக்கு ஒரு வேலை தாரோம் கேட்டீங்க. அவர் வேலை கொடுத்து நான் தான் உண்மையான கடவுளையும் உங்களுக்கு நிரூபிச்சுட்டாரு. ஆமாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன வேலை உங்களுக்கு கிடைச்சது? என்ன வேலை செய்றீங்க? கார் டிரைவரா வேலை பண்ணியிருந்தேன். டிரைவராவே வேலை செய்றீங்க. எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? ஒரு 8 வருஷமா கார் டிரைவரா வேலை பண்ணியிருந்தேன். 8 வருஷமா. ஏதாவது ஸ்தாபனத்துக்கு ஓட்டினீங்களா? பிரைவேட்டான கம்பெனியில ஓட்டியிருந்தாங்க. ஒரு கம்பெனியில அந்த ஓனருக்கு கார் ஓட்டினீங்களா? போல்கா ஸ்டீல் என்ற கம்பெனியில எம்டிக்கு டிரைவரா. எம்டிக்கு டிரைவரா 7-8 வருஷம் இருந்திருக்கிறீங்க. 8 வருஷமா இருந்தாங்க. சரி, அதுல ஓட்டிக்கிட்டு இருந்த நீங்க அதுல இருந்து ஏன் வெளியே பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? அங்க பாத்தீங்கன்னா எனக்கு 8 வருஷமா நான் சர்ச்சுக்கு போறதுக்கு வரதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சு. சண்டே லீவ் கொடுத்திருந்தாங்க. ஒரு 6 மாசமா எனக்கு சண்டே லீவ் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப சண்டே சர்ச்சுக்கு போவதுனால எனக்கு ஆவிக்குற வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிட்டது. ஆண்டவருக்குள்ள ஒரு பலன் இல்லாம ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் சரி, நமக்கு சர்ச்சுக்கு தான் போனா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், சர்ச்சை விட்டுருந்தால நம்மளுக்கு ஆவிக்குற பலனே இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்போ நம்மளுக்கு சர்ச்சு முக்கியமா இல்ல வேலை முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்து. அப்போ நம்மளுக்கு சர்ச்சு தான் முக்கியம், வேலை நம்மளுக்கு முக்கியம் இல்ல, இந்த வேலை போனா ஆண்டவர் இதோட நல்ல வேலையை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி அந்த வேலையை ரிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். 8 வருஷமா ஒரு ஆளுக்கு கார் ஓட்டின நீங்க ஒரு 6 மாசமா சண்டே எல்லாம் லீவ் கிடையாது. முதல்ல லீவ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சண்டே லீவு இல்லனால நீங்க சர்ச்சுக்கு போக முடியல, ஜெபிக்க முடியல.
வேலை முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய பிரசனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க வேலையை விடும்போது அவங்க சம்மதிச்சாங்களே? 8 வருஷம் இருந்திருக்கீங்களே. ஆமா, அவங்க விடவே இல்லை என்ன. எம்டி சொன்னார், இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளவு பேர் வேலைக்கு வந்துருக்காங்க, எனக்கு யாருமே செட் ஆகல. உன்ன மாதிரி ஒரு பயபக்தி உள்ள ஆள் எனக்கு கிடைக்கல. நீ நல்லா பயபக்தி உள்ள மனுஷனா இருந்தால உன்னை விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. நீ வேற நாள்ல லீவ் எடுத்துக்கோ, வெள்ளிக்கிழமை கூட லீவ் எடுத்துக்கோ, பரவாயில்ல, சர்ச்சுக்கு போயிட்டு வா, ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்காதுண்ணா. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு ஓய்வு நாள், நாங்க அந்த நாள்ல தான் ஆராதிக்க போனோம் ஆண்டவரை, எனக்கு அந்த நாள் தான் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு. இல்ல உனக்கு பணம் கஷ்டமா இருந்தா அந்த சொல்லு, என்ன எவ்வளவு வேணுமா பணம் கொடுக்குறேன், கடை இருந்தா தீர்த்துரு அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு கடை பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் ஆராதிக்கணும் விடுதலையோட, எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன் எல்லாமே என்னை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணாங்க. நீ வேலை விடக்கூடாது, எங்க டாடிக்கு ரொம்ப பிடிச்சது, நீ செய்யணும்னு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு லீவ் கொடுங்க, நான் இங்கே வேலை செய்யற பர்மனண்டா, எனக்கு லீவ் வேணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி வேணாம் எனக்கு, அவங்க இல்லை அப்படியெல்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்பதான் வேலை ரிசைன் பண்ணிட்டேன். இப்ப 8 வருஷமா இருந்த இடத்துல வேலை, உங்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல மரியாதையா வச்சிருந்தாங்க. நல்லா எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி அதுக்காக வேலையை விட்டுட்டு வந்தீங்க. நீங்க வேலையை விட்டவன ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே, உங்களுக்கு வருமானம் இல்ல. ஆமாங்க, அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க. அப்போ பிள்ளைகள், அப்போ 2 பசங்க படிச்சுன்னு இருந்தாங்க. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனா அந்த வேலை விட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி எம்டிக்கு பிஏ கூட கேட்டாரு, என்னப்பா இந்த மாதிரி நல்ல வேலையை விட்டுட்டு போறியாப்பா நீ அப்படின்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாட்சி அடையவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா. அப்போ நீங்க வேலையை விட்டீங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை குறைய விட மாட்டார், அந்த வார்த்தை சொல்லி விசுவாசத்தோட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு நீங்க வேலையை விட்டு வந்தீங்க. ஆமா. சரி, அப்புறம் இந்த டீ கடை எப்படி வச்சீங்க? அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த எங்க தம்பி அந்த கடையை நடத்திருந்தாங்க. உங்க தம்பி ஏற்கனவே டீ கடை நடத்தி இல்ல வேற கடை வச்சிருந்தாருங்க. அவர் நீ ஒரு டீ கடையை வச்சுக்கலாம் இந்த கடையை அப்படின்னு சொன்னாரு. சரி, உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கடையை நான் எடுத்துட்டு நடத்த ஆரம்பிச்சேன். கடை இப்படி நடத்தி உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குதா? வீட்டுல கூட டீ போட்டு பழக்கம் இல்லை எனக்கு. அப்ப உங்களுக்கு டீ கடையில பழக்கமே கிடையாது? பழக்கமே கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நீங்க தைரியமா டீ கடை நடத்த ஆரம்பிச்சீங்க? ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு கர்த்தர் நம்மளுக்கு அந்த கூடிய ஞானத்தெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசம். ஆண்டவர் தான் இந்த வழியை திறந்திருக்கிறாரு, ஞானம் தருவாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேவனுடைய வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருந்தானுங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தை வச்சுதான் எங்க குடும்பத்துல கூட அந்த டீ கடைலாம் வேணாம், உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னாங்க. நான் அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்தேன். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு, அவர் வாக்கு மாறாதவர், அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு, அதனால நம்ம அந்த கடையை ஆரம்பிக்கலாம் சொல்லி எவ்வளவு தடைகள் மத்தியிலும் அந்த கடையை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். சரி, இப்ப ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிசினஸ் எல்லாம் இருந்துச்சா, அல்லது கஷ்டத்துக்கு மத்தியில கடந்து வந்தீங்களா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுங்க, வியாபாரம் அவ்வளோ இருக்காதுங்க, அப்படியே ஸ்லோவா தான் போயிருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் சரி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை விசுவாசி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பா, நீங்க வாக்குத்தத்தை கொடுத்துறீங்களே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிக்கிறீங்களேப்பா, அந்த வாக்குத்தத்தின்படி என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலை இரவுல 2 நேரமும் அந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணினே இருப்பேன் நான் ஒவ்வொரு நாளும். அப்போ ஆண்டவர் கிருபையா எனக்கு ஆரம்பத்துல ஒரு டீ 2 டீ தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் கிருபையா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எங்க கடையில பீடி, சிகரெட், பான் பறக்கெல்லாம் வச்சிருந்தோம். பாஸ்டர் ஒரு நாள் டீ குடிக்க வந்திருந்தாங்க. அப்ப அவர் டீ குடிக்கும் போது அந்த இதெல்லாம் பாத்துட்டாரு. அதெல்லாம் பார்த்தோன்னா மறாவது நாள் வாரம் மெசேஜில உன் மூலமா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த மெசேஜ் கேட்ட மாத்திரத்துல கண்ணீரோடு அழ ஆரம்பிச்சேன், தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சேன். அப்பா, என் மூலியமா அவங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுப்பா, என் மூலியமா அவங்க நாம மகிமை பண்ணாண்டவரு, அதுக்கு என்ன உரிய பாத்திரமா என்ன மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா 3 நாள்ல ஆண்டவர் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி அதிகமா ஜனங்க இருக்கிற இடத்துல டீ, பீடி, சிகரெட், பான் பறக்கலாம் சரி குடிக்க கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பேப்பர்ல வந்துச்சுங்க. உடனே அந்த பீடி, சிகரெட், பான் பறக்கலாம் தூக்கி மூட்டை கட்டி வெளியே விசாரிச்சிட்டேன். வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லி.
அப்போ அதுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க 2007 வருஷத்துல. ஆனா எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேந்து 2011 வருஷத்துல தான் நிறைவேறுச்சு. 2007 வாக்கு கொடுத்தது 2011 தான் நிறைவேறுச்சு. 4 வருஷம் காத்திருந்தோம். அப்ப நான் உணர்த்தப்பட்டது என்னன்னா, ஆண்டவருக்கு பிரிமில்லாத காரியம் நம்மளுடைய வியாபாரத்துல இருந்ததால தான் அந்த வாக்குத்தத்தை அந்த வருஷத்துல நிறைவேறாம போச்சு. இவ்வளவு கேப் வர்றதுக்கு காரணமே அந்த நம்ம கூட இந்த பாவமான காரியம் பிசினஸ்ல. அதுக்கப்புறம் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு கிருபையான ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் இந்த வெரைட்டி டீ எல்லாம் ஆரம்பிச்சோம். எப்படி இது மாதிரி வெரைட்டியா டீ கொடுக்கணும் உங்களுக்கு என்ன வந்துச்சு? எல்லாரும் டீ காஃபி கொடுக்குறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும். நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும், டிஃப்ரெண்டா கொடுக்கணும். இது மூலியமா ஆண்டோடைய நாம மகிமைப்படணும். இது மூலியமா தேவனுடைய அன்பு வெளிப்படணும். இந்த டீ மூலியமா ஜனங்க டீ குடிச்சிட்டு சந்தோஷப்படணும். அது மூலியமா ஆண்டோடைய நாம மகிமைப்படும். எல்லாரும் போல நம்ம இருக்க கூடாது, நமக்கு வித்தியாசமா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே எனக்குள்ள. அதனால தான் உங்களுக்கு அந்த ஞானம் கொடுத்து ஒவ்வொரு டீயா. முதல்ல எடுத்தவொடனே எத்தனை வகை டீ போட்டீங்க? முதல்ல எடுத்தவொடனே ஒரு 18 வகை டீ போட ஆரம்பிச்சேன். 18 வகை? 18. அப்படியே ஒன்னா சுக்கு காபி, லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, அப்படியே ஒன்னா போட ஆரம்பிச்சேன். 18 வகையா ஆரம்பிச்சேன். இப்ப எத்தனை வகையா செய்றீங்க? இப்போ 100க்கு அதிகமான டீ வெரைட்டி போடுறோம். அப்ப எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது 64 சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ 100க்கு மேல டேஸ்டான டீ. அப்ப டீ கடையில டேஸ்ட் பண்ணா 100 நாள் தொடர்ச்சியா வரணுமே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீ டேஸ்ட் பண்றதுக்கு. மீடியால இருந்து எப்படி வந்து உங்களை பேட்டி எடுத்தாங்க? அப்ப இந்த வெரைட்டி டீ எல்லாம் ஆரம்பிச்ச உடனே மீடியாக்காரங்க எல்லாம் இது வந்து ஒரு அதிசயமா இருக்குது, ஏன்னா பெங்களூர்ல எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி, எல்லா இடத்துலயும் டீ காஃபி தான் போடுறாங்க, இங்க வந்து ஒரு வித்தியாசமா இவ்வளவு வெரைட்டி போடுறாங்களேன்னு சொல்லி எல்லா மீடியாக்காரங்களும் வந்து எல்லா டிவில எல்லாம் வந்து எல்லா டிவிலும் ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு டிவிக்காரர் கூட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பெங்களூர்லயே எங்கேயுமே கிடைக்காத டீ காஃபி இந்த ஷாரன் டீ ஸ்டால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒளிபரப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் பெங்களூர்ல வந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான டீ கடை இருக்குங்க. அதுல வந்து சர்வே எடுக்கும்போது டிவி சேனல்காரங்க சர்வே எடுக்கும்போது 5 டீ கடை தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுல நம்ம ஷாரன் டீ கடை ஒன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்காரங்க வந்து அவங்களும் சர்வே எடுத்து பார்த்தாங்க. அதுலயும் வந்து 5 டீ கடையில வந்து நம்ம டீ கடை ஒன்னு செலக்ட் பண்ணி அதுல இது பண்ணாங்க. அப்ப அதுல ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாரு, நான் வந்து எல்லா டீ கடையிலயும் டீ குடிச்சிருக்கிறேன், இந்த 5 டீ கடையிலும் ஃபேமஸ் கடையிலயும் இந்தியா பூரா நான் டீ குடிச்சிருக்கிறேன், ஆனா உங்க கடை டீ மாதிரி டேஸ்ட் நான் எங்கேயுமே குடிக்கல தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்த மாதிரி உன் பேரை நான் பெருமைப்படுத்துன்ற மாதிரி மீடியாக்களே வந்து ஒளிபரப்பி சிட்டி ஃபுல்லா உங்களுடைய பேரை பிரபலப்படுத்திட்டாரு. சரி, இப்ப இதுல வந்து நீங்க இத்தனை வெரைட்டிஸா டீ போடுறீங்க, இது நீங்க தான் செய்வீங்களா, உங்க கடையில இருக்க எல்லாருமே செய்வாங்களா? ஆரம்பத்துல நான் வேண்டியதான் செய்வேன், எல்லாமே நான் தான் போடுவேன். ஜனங்க கஸ்டமர் வரவங்களாம் கூட, ஆனா உங்க கையில டீ வாங்கி குடிச்சாதான் எங்களுக்கு குடிச்ச மாதிரி இருக்குது, உங்களை வந்து பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நானே நின்று டீ போட்டு கொடுவேன் எல்லாருக்குமே. எல்லாம் டிவில பிரபலமானதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சுட்டு எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, சமாளிக்க முடியாம போயிடுச்சு. அந்த நேரம் தான் பாத்தீங்கன்னா வேலைக்காரங்க எல்லாம் வேலை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தரா போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோட சகோதரன், என் மனைவி 3 பேர் தான் அந்த கடையை ஒரு மாசம் கிட்ட நாங்க நடத்தி பார்த்தோம். எங்களால நடத்த முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வர கூட்டத்துக்கு சமாளிக்க முடியல எங்களால. அவ்வளவு கூட்டம் வருவாங்க. சில நேரம்லாம் ஜனத்தை பார்த்து வேலை செய்ய முடியாம அழுதுருவேன் தனியா. அந்த அளவுக்கு சோதனையா இருக்கும் ரொம்ப. அப்பதான் சரி, இந்த பிசினஸே வேணாம், நமக்கு நம்மளால இதை நடத்த முடியாது, நம்ம வேணாம் இது நிறுத்திடலாம், இந்த பிசினஸ் எடுத்துட்டு வேற எதுனா நம்ம செய்யலாம் இந்த கடையில, நம்மளால டீ நடத்த முடியாது, ஏன்னா வேலைக்காரங்க கிடைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இந்த கடையை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு இருந்த சூழ்நிலையில 4 மாவடியில வந்து பொங்கல் விடுமுறை நாள்ல 3 நாள் கேம்ப்ல முகாம் வந்தீங்களா? அந்த முகாமுக்கு வந்தோம். பொங்கல் விடுமுறை நாள் 3 நாள் முகாம். ஆமா, அந்த முகாம்ல வந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து உங்களை பார்த்து ஸ்டேஜ்ல வந்து உங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்ப நீங்க சொன்னீங்க, கர்த்தர் உங்களை முன்னே போவாரு, நீ தைரியமா போய் கடையை தருங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை விசுவாசிச்சு நாங்க வந்து கடையை திறந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து வேலைக்கு நின்னாங்க. ஒரே நாள் மறாத நாளே வந்து நின்னாங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமா ஜெபத்தை கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு கடையை ஆரம்பிச்சோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க இப்போதைக்கு. ஓ, அது இல்லாமல் அன்னிலிருந்து நம்ம கடையில் வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் கிருபையா வழி நடத்தின்னு வந்துக்கிறாங்க. ஆசீர்வச்சு எத்தனை பேர் வந்தாலும் இங்க சமாளிக்கிறோம். அன்னைக்கு வந்து நாங்கள் வரும்போது 64 வெரைட்டி தான் இருந்துச்சுங்க. இப்போ 100க்கும் மேல வெரைட்டி போட ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காங்க. ஓ, ரொம்ப ஆச்சரியம். நீங்க ஆண்டவர் வந்து உங்களை நடத்தி கொண்டு வந்த விதம் ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இது மாதிரி ஒரு பிரச்சனைக்கு மத்தியில அடுத்து என்ன செய்யறது, நமக்கு ஏற்ற ஒரு பிசினஸ் கிடைக்குமா, ஏற்ற வேலை கிடைக்குமா, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம். பாருங்க, அன்பு சகோதரனுக்காக ஒரு அற்புதமான வாசலை, ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து, அது சாதாரணமா பார்த்த டீ கடை தானே நமக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு அந்த சிட்டிலேயே பிரபலமான டீ கடை. அது மாத்திரம் இல்லை, எல்லா மீடியாவில் அவங்கள பேட்டி எடுத்து ஒளிபரப்பி இத்தனை வகையான டீ எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி அது குறித்து எல்லாரும் மத்தியில தெரியப்படுத்தும்படி ஒரு புகழ்ச்சியாக கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார். இது அவங்க சொன்னதை நீங்க கவனமா கேளுங்க. கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணினேன், அது ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். வேத புஸ்தகம் முழுவதும் வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. நமக்குரிய வாக்கு தத்தத்தை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லாமே பொதுவான வாக்கு தத்தம். ஆனால் நமக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தருவார். அதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அது நிறைவேறுவதை காண்பீங்க. பாருங்க, அந்த சகோதரர் சொன்னாங்க, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி தினமும் காலையிலையும் இரவிலையும் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று. ஆண்டவர் அந்த ஜெபத்தை, அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதம் செய்தார். அதுவும் பாருங்களேன், ஒரு டிரைவரா இருந்த சகோதரர் இந்த டீ கடை வைக்கணும்னு அவசியம் எப்படி வந்தது? தேவன் அவளை அற்புதமாய் நடத்தினார். இந்த மகன் உண்மையா இருக்கிறான், என்னை பின்பற்றுகிறான், இவனை நான் ஆசீர்வதித்து உயர்த்தணும், தேவன் திட்டம் வைத்து அங்கிருந்து பிரித்து எடுத்தார். எதுக்காக வெளியே வந்தார் பாருங்களேன். நான் இது கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமான வேலை செய்ய மாட்டேன், நான் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அது அவருக்குரிய நாள். அதுல ஒரு உண்மையா இருந்தார். பாருங்களேன், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்ற வார்த்தையின்படி அந்த ஓய்வு நாள்னா அது கர்த்தருடைய நாள் என்று வேதம் சொல்லுது. அது கர்த்தருக்காக அந்த நாள் முழுவதும் செலவு பண்ணணும்னு சொல்லி அதுல உறுதியா இருந்தாங்க. தேவனை நேசித்து தேவனுக்கு தான் முதலிடம். உங்க வாழ்க்கையில நீங்க அது எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு அவர் தான் எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு முதன்மை, வேற எந்த காரியமும் எனக்கு முக்கியம் அல்ல என்று சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க நேசித்து பற்றி கொண்டாங்க. அதனாலதான் தேவன் பாருங்க, இந்த மகனை ஆண்டவர் நினைத்தருளி இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், பிரபலமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறாரு. இந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உங்களுக்கு கூட ஆண்டவர் செய்ய முடியும். இன்னைக்கு சாதாரணமா எதை நினைக்காதங்க. கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய வழி திறக்கிறாரோ அதை மகிழ்ச்சியோட செய்யுங்க. அது சின்ன பிசினஸா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அல்லது மற்றவங்களால் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு பிசினஸா இருக்கலாம், பரவாயில்ல. தேவன் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணும்போது அதை முழு பலத்தோட, முழு இருதயத்தோட, மகிழ்ச்சியோட நீங்க செய்றீங்கன்னா அதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைக்க முடியும். அதற்கு இந்த அன்பு சகோதரர் டேனியல் அவங்க ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாங்க. பாருங்களேன், ஆண்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதமா அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நீங்க எதிர்பாராத வழிகளை தரப்பார் ஆண்டவர், அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அருமையான குடும்பத்தாருக்கு செய்த இதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்களும் கேளுங்க, நான் என்ன பிசினஸ் பண்ணணும், எப்படி என்னை ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீர், நீர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன் அப்படின்னு அர்ப்பணித்து ஜெபிங்க. அழகாய் கர்த்தர் உங்களை நடத்துவார், நீங்க ஜெயம் பெறுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வெற்றியாக்கி தருவார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த அருமையான சகோதரரை ஆசீர்வதித்து ஜெயம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஒரு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நாம் ஜெபிக்கலாம்.
தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பு சகோதர டேனியல் அவர்களுக்காக, சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மீது எவ்வளவு பெரிய விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை முழுமையாய் தங்களுடைய வாழ்க்கையில முதலாவது இடம் கொடுத்து அதை பின்பற்ற அர்ப்பணித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்துவேன் என்று உறுதியாய் நின்றபடியினால் கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. இயேசுவுக்கே முதலிடம் கொடுக்க, உமக்கு பிரியமானதை செய்ய அவளுக்கு கிருபை கொடுப்பீராக. இப்பொழுதும் தகப்பனை, இந்த மகனை நீர் ஆசீர்வதித்ததை போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொருடைய பிசினஸையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த தொழில்கள் பெருகட்டும், அவருடைய வருமானங்கள் பெருகட்டும், அவருடைய வேலையில உயர்வும் ஆசீர்வாதம் வரட்டும். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலே வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணுவீராக. இந்த நாள் முதல் ஆசீர்வாதம் பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக. கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் வந்து தங்களுடைய அருமையான அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, ஒரு அற்புதமான சாட்சி உங்களை முன்னால நிறுத்தி அவங்களை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறார். நீங்களும் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறீங்க. உங்களுடைய மனதில் நீ உறுதியா இருக்கணும். எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவர் உங்களை இதே மாதிரி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். நாளை தினத்தை குறித்தெல்லாம் கவலைப்படாதுங்க. தேவை, பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க. தினம் வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆமேன். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, பாவத்தினால் விளைந்த சாபமா, உங்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இயேசு விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 0463122022. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் முழு இரவு ஜெபம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2வது சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஜெப வீரர்களே, தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்க வாருங்கள். வாரமுள்ள யாவரையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். தொடர்புக்கு 046322200022. திருச்சி மாநகரில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் கிறிஸ்தவ கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களில் மறுமலர்ச்சிக்காக 9 மணி நேர எழுப்புதல் உபவாச ஜெபம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் மொராய் சிட்டி வளாகம், திருச்சி விமான நிலையம் அருகில். தேவ செய்தியாளர்கள் சகோதரர் மோகன்சி லாசரஸ், சகோதரர் ஆர் ஸ்டான்லி, BYM வெல்லூர். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களில் தேவ திட்டம் நிறைவேற உபவாசத்தோடு ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 9443340647 8344119000. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் வாலிபர் கொண்டாட்டம் ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன்சி லாசரஸ், சகோதரர் A அப்பாதுரை. அனுமதி இலவசம். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9750955548 9442842315 04639220022.
அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.